அதிகாரம் வசனம் 9 வாசிக்கிறேன். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். யாருக்கிட்டாவது ஒரு செய்தியாக யாராவது நம்மிடத்திலே நம்மை குறித்தோ நம்முடைய குடும்பத்தை குறித்தோ சபையை குறித்தோ ஏதாவது ஒரு தகவலை சொன்னால் நீங்களும் நானும் அதை அப்படியே விழுங்கிடக்கூடாது. அந்த தகவலை வாங்கி உடனே மறு உத்தரவு கொடுக்கவும் கூடாது. அந்த ஒரு தகவலை வாங்கி உடனே செயலுக்குள்ளாக நீங்கள் நானும் இறங்கிடக்கூடாது. உதாரணத்துக்கு, நம்மை குறித்து யாராவது தகாத வார்த்தைகளாலே இந்த நபர் சரியில்லை என்று யாரோ ஒருத்தர் யாருக்கிட்டே சொல்லி அது நம்ம காதுல வந்து விழுவுமானால் அந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நீங்களும் நானும் எரிச்சல் அடையவோ அந்த வார்த்தைக்கு எடுத்த உடனே நாம் பிரதிக்கிரியை நடப்பிப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வந்தது பொய்யான தகவலா இருந்தால் அந்த பொய்க்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற எந்த செய்கையா இருந்தாலும் அது பாவத்தில் போய் முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் பொய்யான எந்த தகவலாகட்டும், பொய்யான எந்த ஒரு சத்தமாகட்டும், பொய்யான எந்த ஒரு செய்தியாகட்டும், பொய்யான எந்த ஒரு வார்த்தையாகட்டும், நம்மிடத்திலே யாராவது நம்மை குறித்து வந்து சொல்லும் பொழுது அந்த பொய்யான தகவலுக்கு நீங்களும் நானும் எந்த காரணத்தை கொண்டோ பிரதிக்கிரியை நடப்பிக்க கூடாது. அந்த ஒரு பிரதிக்கிரியை பாவத்தில் கொண்டு போய் விடும் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யாததை யாராவது வந்து செய்தார் என்று சொன்ன உடனே, நீங்கள் பண்ணாத விஷயத்தை யாராவது நீங்கள் பண்ணினதாக சொன்னால் எடுத்த உடனே நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்? வந்த ஒரு தகவல் பொய்யான தகவல், வந்த ஒரு ரிப்போர்ட் பொய்யானது, வந்த ஒரு செய்தி பொய்யான செய்தி. பொய்யான செய்திக்கு நீங்கள் எடுத்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட்டால் அது பாவத்தில் போய் முடியும். இன்றைக்கு அந்த ஒரு விஷயத்தை 6ஆம் அதிகாரத்தில் அடங்கியிருக்கிறது நான் உங்களுக்கு மேல்நோட்டமாய் சொல்லி புரிய வைக்க விரும்புகிறேன். உலகமாகட்டும், பிசாசாகட்டும், கிறிஸ்தவர்களை, முக்கியமாக ஊழியக்காரர்களை 2 விதமாய் தாக்குவார்கள். 2 விதமான பொய்யை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். 1 மெசேஜ், 2வது மெசஞ்சர். ஒன்று செய்தி வரும், இல்லாவிட்டால் செய்தியை கொண்டு வருகிற ஒரு நபர் வருவார். உங்களை குறித்து என்னை குறித்து பொய்யை சொல்லி அந்த பொய்க்கு ஏற்றபடி நம்மை நடத்தத்தக்கதாக. ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பொய்க்காவது நீங்கள் நானும் எடுத்த உடனே பிரதிக்கிரியை நடப்பித்ததே ஆனால் அது ஒட்டுமொத்த செயலும் நம்மளை பாவத்திற்குள்ளாக தான் நடத்தும். ஏனால் வந்த ஒரு தகவலை பொய்யான தகவல். நெகமியா இந்த விஷயத்துல ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நெகமியா என்பதன் இந்த ஒரு தேவ மனுஷனை பார்க்கும் பொழுது இவர் பொய்யான தகவலுக்கு இடம் கொடுப்பதே கிடையாது. பொய்யான எந்த செய்தியை குறித்தும் இவர் இருதயத்தில் கொண்டு போய் தியானம் செய்வதே கிடையாது. பொய்யான எந்த ஒரு வார்த்தைக்கும் இவர் செவி கொடுப்பதே கிடையாது, கவனம் செலுத்துவதே கிடையாது. ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ஏனென்றால் பொய்யான அந்த செயலுக்கு பாவம்தான் ஒரு முடிவு. பொய்யான அந்த செய்தியை கேட்டு நாம் எது செய்தாலும் அது பாவமாக தான் நம்முடைய பரிசுத்தமுள்ள தேவனுடைய பார்வைக்கு விழும். எதற்காக இயேசுநாதரை வையும் பொழுது, திட்டும் பொழுது, துப்பும் பொழுது எதற்காக கர்த்தர் மறுபடியும் அதை செய்யவில்லை? அப்போஸ்தலர்களை மத தலைவர்களும் அரசாங்க தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் அடிக்கும் பொழுது எதற்காக அவர்கள் பிரதிக்கிரியை செய்யவில்லை? எதற்காக உலகத்தார் நம்மை தாக்கும் பொழுது அவர்கள் போலவே நாம் தாக்கக்கூடாது? இயேசுவை வையும் பொழுது அவர் மறுபடியும் அவர் வையவில்லை என்று ரொம்ப தெளிவாக பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 1 பேதுருல சொல்லுவார். எதற்காக இயேசு அதை செய்யவில்லை? நீதியாய் நியாய விசாரிக்கிற தம்முடைய பிதாவின் இடத்தில் அந்த ஒரு ஒட்டுமொத்த நியாய தீர்ப்பு கொடுத்து அவர் மௌனமா இருந்ததாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் பொய்யான தகவலை நீங்கள் நானும் கேட்டு அந்த பொய்க்கு ஏற்றபடி செயல்படுவதை நிறுத்த வேண்டும். அது பாவத்தில் கொண்டு போய் விடும் என்பதை நீங்கள் நானும் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்கிறேன். வாசித்து வேகமாக நான் சொல்லி முடிப்பேன். 6ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் பார்க்கும் பொழுது ஃபால்ஸ் மெசேஜ், தப்பான செய்தி. முதலாவது செய்தி வருகிறது எரேமியாவுக்கு. சமாரியா என்று சொல்லப்படுகிற நார்த் சைட்ல இருக்கிற இஸ்ரவேல் வட்டாரத்திற்கு அந்த இடத்துல இருந்து இருக்கிற பொல்லாத உலகத்தார், முக்கியமாக நெகேமியா சொல்ற வார்த்தை பகைஞர்கள். அவர்கள் நெகேமியாவை பின்பற்றி வருகிற யூதர்களையும் பகைப்பதற்கு காரணம் உங்களுக்கு அநேக தரம் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அவர்கள் யூதர் இருக்கிறதுனால அல்ல, அவர்கள் தொழுது கொள்கிற கர்த்தர் அவங்களுக்கு புரியல. அதனால அங்கிருந்து செய்தி வருகிறது. செய்தியை கொஞ்சம் நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், அடியன் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வர செய்தியை குறித்து உங்களை பத்தி என்னை பத்தி யார் எங்க எப்படி பேசினாலும் கொஞ்சம் நீங்க அதுக்கேற்றபடி ரியாக்ட் பண்ணாம மௌனமா இருக்க தெரிஞ்சுக்கணும். குதிக்க கூடாது, அழுவ கூடாது, புலம்ப கூடாது.
எரிச்சல் அடையக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அந்த பொய்யான தகவல், பொய்யான செய்தி உங்களையும் என்னையும் விசுவாசத்தின் நடக்கையிலிருந்து தூரப்படுத்தும். எப்போதும் நான் அநேக தரம் சொல்வர விஷயமே தான். இந்த கணவன் மனைவிமார் மத்தியில் வருகிற சந்தேகம் இதுதான் பிரச்சனையே. ரொம்ப பெரிய பிரச்சனை அது. சந்தேகத்தின் அடிப்படையில் இருவரும் ஈடுபட்டால் அவங்களுடைய அவங்க சந்தேகப்படுற எல்லாமே பொய்யா தான் இருக்கும். உண்மையா இருக்குனாக்கா அது நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்கத்தக்காத ஏதாவது ஆதாரங்கள் இருக்க வேண்டும். ஆனால் சந்தேகம் என்பதான ஒரு விஷயம் ஆதாரம் இல்லாத பட்சத்தில் சந்தேகம் என்பதை பொய்யான ஒரு கற்பனை. அந்த பொய்யான கற்பனையில் அவங்க செய்யறது எல்லாமே அவிசுவாசத்தின் செயல்கள் தான், அவிசுவாசத்தின் நடக்கைகள் தான். கொஞ்சம் நன்றாக கவனிங்கள். ரகசியத்தை நான் கீழே போகும்போது காண்பிக்க விரும்புகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 6ஆம் வசனம் 1. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞ்சரும், எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, அவர்கள் எல்லோரையும் பகைஞ்சரும் கேள்விப்பட்ட போது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். முதலாவது செய்தி அனுப்புகிறார்கள். நெகேமியா ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. செய்தி அங்கிருந்து இங்க வர்றதுக்கு 50-60 கிலோமீட்டர் இருக்குது. எங்க? சமாரியிலிருந்து எருசலேமுக்கு செய்தி அனுப்புகிறான் இந்த பகைஞ்சர் என்று சொல்லப்படுற உலகத்தார்கள். என்னான்ட்டு, நெகேமியா நீர் ஓனோ என்பதான இடத்திலே அங்க இருக்கிற கிராமங்கள், அது இப்ப நான் காண்பித்து புரிய வைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை அது. அந்த கிராமங்களிலே நாம் இருவரும் சந்திப்போம் வாம். கொஞ்சம் பேச வேண்டிய விஷயங்கள் உண்டு. ஏன்னா உன்னை பத்தி உள்ள செய்திகள் எங்க காதுல பட்டிருக்குது. அது உண்மையா இல்லையா என்பதை கொஞ்சம் நாங்கள் உங்கள்கிட்ட விசாரிக்கணும் என்று கனத்தோடத்தான் அந்த செய்தியை அனுப்புகிறார்கள். யார்கிட்ட? நெகேமியா கிட்ட. ஆனா அது என்ன செய்தின்றது இன்னும் அவங்க தெளிவா சொல்லல. செய்தி அனுப்பல, நீர் வாரும் என்று கூப்பிடுறாங்க. ஆனால் நெகேமியாவுக்கு ரொம்ப தெளிவா புரியுது. நன்றாக எனக்கு நெகேமியா பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அவர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மகத்துவமான சத்தியங்கள் வெளிரங்கமாகிறது. அது இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது அவங்க கூப்பிட்ட இடம், அவங்க செட் பண்ண இடத்து தெரியுமா? ஓனோ என்று சொல்லப்படுகிற இடத்தில் இருக்கிற கிராமங்களில் ஒரு இடத்துக்கு நீர் வாரும். ஓனோன்ற இடம் எங்களுக்கு தெரியுங்களா? அது உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எருசலேம் கீழே இருக்கிறது, யூதேய வட்டாரத்தில். ஆல்ரைட். ஓனோ எங்க இருக்குது? ONOன்ற வார்த்தை இருக்கு பாருங்க. அது ஏறக்குற 37 மைல் தூரம் காட்டுறாங்க. அந்த ஓனோ சூழ்ந்து இருக்கிறது எல்லாமே கிராமங்கள் என்று நாம் பார்த்தோம். ஸோ எருசலேம்ல மதில் வேலை கட்டி கொண்டிருக்கிற நெகேமியாவை ஓனோ என்பதான இடத்துல, அதுக்கு முன்னாடி இருக்கிற கிராமங்களிலே ஒரு இடத்துல நாம் சந்திப்போம் வாங்கன்ட்டு இந்த ஆட்கள், அதிகாரிகள் நெகேமியாவை கூப்பிடுறாங்க. ஓகே, அந்த ஓனோ என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? ஸ்ட்ராங். அது அப்படியே போட்டிருக்கிறாங்க. எப்ரே வார்த்தை ஓனோன்றது. அந்த ஓனோன்ற வார்த்தைக்கு அர்த்தமே வல்லமை. ஆனா அதோடைய ரூட் லாங்குவேஜ் போனீங்கன்னாக்கா யாருடைய வல்லமை என்று பார்க்கும் பொழுது ஓனோ என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் வல்லமை. அதுல அவேன்ற வார்த்தையில இருந்தா அந்த ஓன்ற வார்த்தை வருகிறது. அவேன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு சிலை, விக்கிரகம். புரிஞ்சுதுங்களா? ஏதோ ஒரு விக்கிரகம், அந்த விக்கிரகத்துடைய வல்லமை அந்த ஓனோ என்பதான இடத்துல சூழ்ந்திருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருந்தது அப்ப இருந்த புறஜாதிகள் மத்தியிலே. எனக்கு அது கீழே அப்படியே நீங்க ஆஸ்டோட்டா நீங்க பாத்தீங்கன்னாக்கா பாலஸ்தீனுக்கு சேர்ந்த ஒரு ஆட்கள் அவர்கள். ஆனா அந்த பார்டர் பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் சமாரியா பக்கத்துல இருக்குது, ஓன இந்த சைடு இருக்குது, நடுவில் பார்டர் இருக்குது. அந்த பார்டர் கிட்ட தான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல நெகேமியாவை வர சொல்கிறார்கள். எனக்கு அவங்க மனசுல இருக்கிறது, எருசலேம்ல போய் நம்மால தாக்க முடியாது. எருசலேம்ல போய் தாக்க நாம் முன்னமே சதித்திட்டம் போடும் பொழுது அவங்களுடைய தேவன் நம்முடைய சதித்திட்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். ஆகையால் நம்ம அந்த வட்டாரத்துக்குள்ளாக போயிட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி நெகேமியா எங்க கூப்பிடுறாங்க? ஏதோ ஒரு விக்கிரகத்துடைய வல்லமை இருந்த ஓனோ என்பதான இடத்துக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன்? அந்த வட்டாரத்தில் இருக்கிற அந்த கடவுளுடைய வல்லமை நமக்கு உதவி செய்தால் நெகேமியாவை கொல்லலாம். எருசலேமுக்கு போக நம்மால முடியாது. ஏற்கனவே போட்ட திட்டம் ஒன்றுமில்லாமல் ஆனது. ஏனால் எருசலேமின் தேவன் ஏதோ வேலை செய்கிறார் அவங்களுக்காக. ஆகையால் அந்த வட்டாரத்தை விட்டு ஆனிமிசம் என்று இந்த வார்த்தை சொல்ல முடியும். அந்தந்த வட்டாரத்துக்கு அந்தந்த கடவுள்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஊருங்களா போய் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக தமிழ்நாடுல நம்ம கர்நாடகா எடுத்துக்கொள்ளலாம். கிராமங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்திற்கு ஒரு குலதெய்வங்கள் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆனிமிசம். அந்த மாதிரி குலதெய்வங்களை பழக்கப்படுத்தி கொண்டு வருகிற ஆட்கள் அப்போவே இருந்தார்கள். அங்கே சொல்லப்போகிற ஓனோட வார்த்தைக்கு அர்த்தம் ஏதோ ஒரு விக்கிரகத்துடைய வல்லமை அங்கே இருக்கிறதாக அவங்க மனசுக்குள்ள ஒரு கற்பனை, வேற ஒன்றும் கிடையாது. அது பிசாசுடைய குருட்டாட்டத்தனம் அது. ஸோ ஆகையால் நெகேமியாவை அங்கே கூப்பிட்றாங்க. அந்த இடத்த பற்றி நெகேமியாக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நெகேமியா அவங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. கீழே போக விரும்புகிறேன். 6ஆம் அதிகார வசனம்.
3 நெகேமியாவோட பதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்பொழுது நான் நெகேமியா அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன். ஹல்லேலூயா. என்ன மீனிங் தெரியுமா? அது நெகேமியா அவங்களுக்கு கொடுத்த பதில் வேற கூப்பிட்டாங்க. நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அதிபதிகள், ஆகையால் நீர் ஓனோவுக்கு வரும், நாங்க எருசலேமுக்கு அந்த இடத்துக்கு வருகிறோம் என்று. அதற்கு நெகேமியா பதில், நான் என்ன செய்கிறேன்? பெரிய வேலையை செய்து கொண்டு வருகிறேன். எந்த விஷயத்தை பார்க்கலும் நெகேமியா செய்கிற வேலை பெரியது. இன்னொரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய பெண்ணுக்கு பிசாசு பிடித்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி கூச்சில் போட்டுக்கொண்டே வருகிறாள். தாவீதின் குமாரனே இறங்கும், ஆண்டவரே இறங்கும். சீஷர்கள் அதற்கு இயேசுநாதருக்கு சொல்ற பதில், நீர் அவளை சொல்லி கொஞ்சம் அனுப்பிட அவ போயிடுவா, நீர் பதில் கொடுக்காம வரதுனால கூச்சில் போட்டுன்னு வந்துட்டு இருக்கிற அந்த லேடி, ஆகையால் நீர் ஏதாவது சொல்லி அனுப்பும் என்று சொல்லும் பொழுது அப்பதான் கர்த்தர் திரும்பி அந்த லேடி கிட்ட பேசுறாரு. பேசும் பொழுது அவர் சொல்ற வார்த்தை எடுத்த உடனே பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியாது நீராரு. அதற்கு அந்த அம்மா சொல்ற வார்த்தை, மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் சாப்பிடலாம் இல்லையா? என்ன மீனிங் தெரியுமா? இயேசுவோட பதில் என்ன தெரியுமா? ஸ்திரீயே, உன் விசுவாசம் என்னது? கிரேட், பெரியது. எதை பார்க்கலும் பெரியது. யோசிக்க மாட்டீங்களா நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறது? புரியுதா அட்லீஸ்ட் உங்களுக்கு? எதை பார்க்கலும் பெரியது. இயேசுநாதன் அந்த அம்மாட்ட சொல்லும்போது அந்த வார்த்தை, இது பார்க்கும்போது புதிய ஏற்பாடுல அப்படியே பார்க்கிறேன். கீழே இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவேன் நான். பெரியது, உங்களுடைய விசுவாசம் பெரியது. எதை பார்க்கிலும் கூடுகிற அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை பார்க்கிலும் இந்த அம்மாவுடைய விசுவாசம் பெரியது. ஏன் இந்த அம்மாவுடைய விசுவாசம் பெரியது கூடுகிற அப்போஸ்தலர்களை பார்க்கிலும்? அந்த அம்மாவுக்கு தெளிவா தெரியும், நீர் இப்போ ஊழியம் செய்யும் போதுதான் நாங்க ஏதாவது அடைய முடியும், ஏனென்றால் நீர் இந்த இடத்தை விட்டு போயிடுவீர். இயேசுநாதர் போவார்ன்றது அந்த அம்மாவுக்கு தெரியும். ஆகையால் நீர் செய்யும் பொழுது, பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது என்ன துணிக்கைகள் கீழே விழுதோ அப்பவே சாப்பிடணும். அது நீர் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுக்கிற காலம் நிற்கப்படும் பொழுது நாங்கள் எங்க போயிட்டு அது துணிக்கையை சாப்பிட முடியும்? ஆக தான் இயேசுநாதர் சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் என்ன? இயேசுநாதர் போவான்றது இவங்களுக்கு ஏறவேல மண்டில. யாருக்கு? சீஷர்களுக்கு. அநேக தடவை வார்ன் பண்ணாரு, நான் போவேன், என்னை யூதர்கள் ஒரு ஜாதிக்காரத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், அவர்கள் என்னை சிலுவையில் அறைவார்கள், இருந்தாலும் 3 நாள் உயிர் திரும்பேன் என்று இயேசுநாதர் போறதை பத்தி பேசும் பொழுது சீஷர்கள் யாருமே கவனம் செலுத்தவில்லை, அவங்களுக்கு புரியவும் இல்லை. ஆனா இந்த கானானிய ஸ்திரீக்கு புரிஞ்சிருக்குது. என்னது? மேஜிலிருந்து விழுகிற துணிக்கையை யார் சாப்பிடலாம்? நாய்கள் சாப்பிடலாம். கீழே விழுந்த உணவை யாருன்னா அந்த பிள்ளைகள் சாப்பிடுவார்களா? இல்லை, நாய்க்கு போடுவார்கள். நீர் பிள்ளைகளுக்கு எப்போ கொடுக்குறீரோ அப்போதான் எங்களுக்கு சோறு. ஆகையால் இயேசுநாதர் சொன்ன வார்த்தை, உன்னுடைய விசுவாசம் ரொம்ப பெருசு. இந்த இடத்துல வசனம் 3, அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன். எதை பார்க்கலும் பெரிய வேலை நெகேமியா செய்யறது. ப்ளீஸ் கோ ஆன். அவர்கள் கூப்பிடுற விஷயத்தை பார்க்கிலும் எந்த வேலை ரொம்ப பெருசு? இவர் செய்து கொண்டிருக்கிற வேலை ரொம்ப பெருசு. நீங்கள் வாழ்ற விசுவாச வாழ்க்கை ரொம்ப பெருசு. எதை பார்க்கிலும் உலகத்தில் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் வாழ்ற விசுவாச வாழ்க்கை ரொம்ப பெருசு. புரிஞ்சுதுங்களா? அந்த விசுவாச வாழ்க்கை விட்டு உங்களை நகர்த்துகிற இப்பிரபஞ்சத்தின் எந்த வேலையானாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. உங்கள் விசுவாச வாழ்க்கை ரொம்ப பெரியது. புதிய ஏற்பாடுல அந்த அம்மாவுடைய விசுவாசம் கர்த்தர் பெரிதுன்னு சொல்றது. அந்த அம்மா இயேசுநாதரை பின்தொடர்ந்து போய் கூச்சில் போடுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது வீண் கிடையாது, வேஸ்ட் கிடையாது, உபயோகமற்றது கிடையாது, ரொம்ப பெரியது. அது நீங்கள் நானும் வாழ்ற கிறிஸ்தவ வாழ்க்கை இப்பிரபஞ்சத்திற்கு கம்பேர் பண்ணால் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் கிரேட் கிரேட். டோன்ட் பே அட்டென்ஷன். இதை ஃபுல்ஃபில் பண்ண ஃபர்ஸ்ட்ன்றார் கர்த்தர். நான் ரொம்ப பெரிய வேலைக்கிறேன், உன் விஷயத்தை என் காதுல போடுறது கூட எனக்கு நேரம் இல்லை என்று நெகேமியா சத்துருக்களுடைய வார்த்தைக்கு கொடுக்குற பதில் அது. ஆகையால் மற்றவங்களை கம்பேர் பண்ணி நான் அப்படி இல்லையே இப்படி இல்லையே என்று விசுவாசிகள் எந்த காரணத்தை கொண்டு சூடு போட்டுக்க கூடாது. அவனை பாரு எப்படிங்கிறான், இவங்களை பாரு வெளியூருக்கு போயிட்டாங்க, அவங்க பாரு அங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க. விசுவாசத்தின் பாதை இல்ல அவர்கள் போய் கொண்டிருப்பது. நீங்கள் நானும் விசுவாசத்தின் பாதையில் இருக்கிறோம். விசுவாசத்துல கர்த்தர் எங்க அனுப்பட்டும் செய்யுங்கள். விசுவாசத்துல கர்த்தர் அனுப்பி விசுவாசத்துல நடத்தாத எந்த ஒரு பாதையும் நீங்கள் நானும் பிடித்துக் கொள்ளத்தக்கதாக அவைகள் பெரிதல்ல. எது பெரியது? விசுவாச வாழ்க்கை. கர்த்தர் உங்களையும் அழைத்த பாதையில கொண்டு போய் கொண்டிருக்கிறாரே, அது ரொம்ப பெரியது. அது எதை பார்க்கலும் உலகத்தார் உங்களையும் என்னையும் கூப்பிட்டு கொடுக்கிற விஷயங்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பான விசுவாச வாழ்க்கை ரொம்ப பெரியது. அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினுக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். கர்த்தர் கொடுத்த விசுவாசத்தின் பாதையை விட்டு அவன் திசை திரும்பவில்லை. நெகேமியா என்பதான தேவ பக்தன். ஏன்னா அது ரொம்ப பெரியது. அது நீங்க உலகத்துல எந்த ஒரு விஷயத்துக்கு உங்களை கூப்பிட்டாலும் இது ரொம்ப பெருசு. இது சண்டே சர்ச்சுக்கு போகணுமா? ஃபர்ஸ்ட் அது. எல்லா சண்டே நீதா செய்தி கொடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் அது. தட்ஸ் மை காலிங்.
விசுவாசத்தின் பாதையிலே அவர் கொடுத்திருக்கிற காலாவதி வரைக்கும் பண்ணிதான் இருக்க வேண்டும், அவர் நிறுத்தும் வரைக்கும். ஏன்? கிரேட் ஜாப் அது. எனக்கு உங்களது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தின் பாதை, ஊழியம், வேலை, பொறுப்பான குடும்பம், எல்லாரும் நீங்கள் கிறிஸ்துவுடைய வசனத்துக்கு நேராக நடத்துவது என்பது கிரேட். அதனால அக்கத்து பக்கத்தில் இருக்கிற வழிபோக்கை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடாது. அது கிரேட்டாக பாவித்து தப்பு. வசனம் 4. அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். அவரும் 4 தடவை அமிச்சுன்னு இருக்கிறாங்க செய்தி. 4 தரமும் அவன் அதே பிரகாரமாக பதில் கொடுத்து கொண்டு வந்தார். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? புதிய ஏற்பாடுல நெகேமியா ஃபோக்கஸ் மாற்றவில்லை. பேதுரு 3 தடவை ஒரே விஷயத்தை குறித்து சோதனைக்குள்பட்டது ஞாபகம் தான் உங்களுக்கு? நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாய். 3 தடவை நீ மறுதளிக்கும் போது 3 தடவை சேவல் கூவும். 1 மணி நேரம் விட்டு 1 மணி நேரம் மறுதளிச்சாரான்னு தெரியல, இல்லை 3 மணி நேரத்துக்கு மறுதல். எனக்கா 1 மணி நேரத்துக்கு சேவல் கூகும் பொழுது சோல்ஜர் மாறணும், ஷிஃப்ட் மாறும். அதான் சேவல் கூவுற சத்தம் என்பது. பேதுருக்கு அந்த மாதிரி ஒரு கேப்பா 3 மணி நேரம் கேப்பான்னு தெரியல. அகலத்தின் விடியங்காலத்தில் 6 மணிக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பிலாத்துக்கிட்ட 9 மணிக்கு 3 மணி கேப்ல வந்து கல்வாரிசில் 9 அந்த 12 மணி வரைக்கும் இயேசு அது கல்வாரிசி இருந்தாரு. 12 3 மணி வரைக்கும் அந்தகாரம் பட்டிருந்தது. எதற்காக 3 சேவல் கூவுற சத்தம். பேதுரு கரைபிடிக்காதத நெகேமியா கரைபிடித்தார். 4 தடவை சேம் மெசேஜ் வந்துட்டு இருக்குது. 4 தடவையும் நெகேமியோட பதில் சேம் தான். என்ன? நீ என்னத்தான் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ், அதோடைய முக்கியத்துவத்தை வந்து என் காதில் உறுத்தி கொண்டே இருந்தாலும் எனக்கு எது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது? எனக்கு கொடுத்த இந்த ஒரு கர்த்தருடைய விசுவாசத்தின் வாழ்வு, விசுவாசத்தின் நடக்கை, அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையார். நீங்கள் நானும் இடதுபுறமோ வலதுபுறமோ எந்த காரணத்தை கொண்டு முக்கியமாக படுது என்று சொல்லி விசுவாசத்தின் நடக்கையை வந்து ஷிஃப்ட் செய்வதை விட்டுவிட வேண்டும். அது பெய்த்தனத்துக்கு அடுத்த சிந்தை, பொய்யான வழி அது. ஆகையால் தன் பொய்யை பின்பற்றுகிற நாம் பாவத்தை செய்கிறவர்கள். பொய்யைக்கு எந்த விதமான நாம் பிரதிக்கிரியை காண்பிக்கவே கூடாது. 5 கவனிங்கள். 5ஆம் தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். ரொம்ப சீரியஸ் இது. முத்திரை போடாத ஒரு கடிதத்தை அனுப்புகிறேன். இங்க வந்து இப்போ ரீசன் கொடுக்குறான், என்ன அங்க பேசணும்னு சொல்லிட்டு. அந்த ரீசனை ஃபர்ஸ்ட் வாசிச்சு அப்புறம் அந்த முத்திரை போடாத கடிதத்தை சொல்ல விரும்புகிறேன். மேல வந்து கூப்பிட்ட 4 தடவை பேசணும், வாவான்னு. என்னத்த பேசணும்னு சொல்லாவா? நெகேமியா காதை கொடுக்கல. உன்கிட்ட வாங்குறது ஒன்றும் முக்கியமான விஷயமே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? சில பேருக்கு டிவியை பார்த்து அதில் வர செய்தி ரொம்ப முக்கியம் நினைச்சிட்டு கர்த்தரோட வார்த்தைக்கு செய்தி நம்ம கொடுறது கிடையாது. தப்பு. நமக்கு இவ்விதமான தகவல்கள் முக்கியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு கம்பேர் பண்ணாக்கா? வேத வாக்கியத்தை தியானிக்கிற ஒரு நேரம், வேத வாக்கியத்தை வாசிக்கிற ஒரு நேரம், வேத வாக்கியத்திற்கு நேரத்தை ஒதுக்குற அந்த ஒரு நேரத்தில் எனக்கு இது ரொம்ப முக்கியம் என்று நம்முடைய மனதை திசை திருப்புவது தப்பு. இப்போ அவன் கூப்பிடுறதுக்கான காரணத்தை சொல்றான். அதை வாசிட்டானே 5 முக்கியத்துவத்தை சொல்ல விரும்புகிறேன். 5, 6, 7. 5ஆம் தரமும் சன்பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அதிலே கவனிங்கள் என்ன மேட்ருன்னு. நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாய் இருக்கிறது. கஷ்முவும் அப்படி சொல்லுகிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுவதற்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. இப்ப எழுதின மேட்டர் புரியுதா? ரொம்ப பெரிய பிரச்சனை அது. முதலாவது, எதற்காக அந்த லெட்டர்ல வந்து முத்திரை போடல? நல்லா புரிஞ்சுக்கணும். ராஜா கிட்ட இருந்தோ அதிபதிகள் கிட்ட இருந்தோ ஏதாவது ஒரு லெட்டர் வந்தாக்கா அதுல சீல் போட்டிருக்கோம். சீல் போட்டாக்கா அது யாருக்கு கொண்டு போய் சேரணுமோ அவங்க தான் அந்த சீலை ஒடிக்கணும். புதிய ஏற்பாடு உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். 7 முத்திரை போடப்பட்ட அந்த நிருபத்தை, அந்த லெட்டரை வந்து பூமியில ஒடிகிறதுக்கு அதிகாரம் யாரும் இல்லை என்று 5ஆம் அதிகாரத்துல யோவான் அப்போஸ்தலன் அழுறாரு. அப்புறம் தான் யூதா ராஜசிங்கமாக இயேசுநாதர் அந்த 7 முத்திரை ஒடிச்சு 7 முத்திரை இருக்க வெளிப்பாடுகளை வாசிக்கும் பொழுது அதோடைய தகவல் நமக்கு வெளிப்படுது. ஆகையால் ராஜா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருமானால் அதில் வந்து முத்திரை போட்டிருக்கணும். எதுக்காக அந்த முத்திரை? அதை கொண்டு போய் சேர்க்கிற ஆள் எந்த காரணத்தை கொண்டு ஒடிச்சு வாசிச்சிடக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அது வாசிக்கவோ மற்றவங்க ஒடிச்சிட்டு அந்த செய்தியை வந்து மற்றவங்களுக்கு பருவவோ கூடாது. லெட்டர் வந்து முத்திரை போடாமல் வந்தால். ஆனால் இங்கே வந்திருக்கிற லெட்டர் எப்படி? முத்திரை போடாத ஒரு லெட்டர். ஆகையால் அந்த லெட்டர் என்ன இருக்கும்? வாசிக்கப்பட்டு அது வந்து நெகேமியா கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற மேட்ரு வந்து ஒட்டுமொத்த ஆட்களுக்கும் அது தகவலாக பரவி இருக்க வாய்ப்புண்டு. என்ன குற்றஞ்சாட்டுதல்? நீர்
அலங்கத்தை கட்டுவது எதற்கென்றால் நீர் அந்த இடத்துல ராஜாவாக ஆளுகை செய்வதற்கு. நீர் அந்த இடத்துக்கு ராஜாவா ஆவறதுக்காக அலங்கத்தை கட்டி யூதர்களுக்குள்ளாக தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவங்க வாயிலிருந்து இவர் ஒரு ராஜா ராஜா என்று நீர் கூறிக்கொண்டிருக்கிறதை சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஆட்கள் அனைவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, புறஜாதிகள் மத்தியிலே. ஆகையால் இது உண்மையா இல்லை என்று விசாரிக்கத்தக்கதாக தான் நான் உன்னை ஓன என்பதன் இடத்திற்கு அழைத்து கொண்டிருக்கிறேன், வாரும் என்று சொல்கிறான். பயங்கரமான குற்றஞ்சாட்டுதல் இது. அர்டக்செக்ஸிஸ் என்று நெகேமியா யார்கிட்ட இருந்து அனுப்பப்பட்டாரோ அந்த ராஜா கிட்ட இந்த செய்தி போகவே இல்லை. ஆனா போயிடும், அதனால் நீர் வாரும் பேசலாம் என்று கூப்பிட்டுனுக்குறாங்க. நெகேமியா எந்த கோத்திரத்தாருன்னு நம்மளுக்கு தெளிவா தெரியாது. நெகேமியா ஆசாரிய கூட்டத்தாரான்னு தெரியாது. ஏனென்றால் நெகேமியா தன்னை குறித்து எந்த வம்சத்திலிருந்து வந்தார், எந்த கோத்திலிருந்து வந்தார் என்பதன் தகவல் நமக்கு தெளிவாக கொடுக்கவில்லை. ஆனால் எஸ்ரா கொடுத்திருக்கிறாரு, ஜெருபாபேல் கொடுத்திருக்கிறாரு, யெசுவா என்று சொல்லப்படுற பிரதான ஆசாரியர்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இவரை பத்தி தெரியாது. ஆகையால் இவர் ஒருவேளை யூதா கோத்திரத்தில் இருக்கணும், இல்லைனாக்கா ஆசாரிய கோத்திரத்தில் இருக்கணும். ஏன்னா ஆசாரியனு கூட ஈடுபட்டு ரொம்ப காரியங்கள் இவர் செய்கிறார். இல்லாவிட்டால் இவர் யூதா கோத்திரம் வந்திருக்கணும். எனக்கு இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது என்ன? நீர் ராஜாவாக அந்த இடத்துல இருக்கத்தக்கதாக நீர் அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறாய். யாருடைய வம்சத்திலிருந்து ராஜா வரணும்? பொதுவாக யூதர்களுக்குள்ளாக யூதா கோத்திரத்திலிருந்து, தாவீது வம்சத்திலிருந்து வர வேண்டும். அப்படி கொஞ்சம் சில குழப்பங்கள் உண்டு. ஆகையால் இப்போ அதற்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. இப்போ நெகேமியோட பதில் ரொம்ப முக்கியம். அதுல முக்கியமா அவர்கள் குற்றம் சாட்டுறது யாரு தெரியுமா? வசனம் 7 வாசிக்கும் பொழுது கஷ்முவும் அப்படி சொல்லுகிறான். யார் இந்த கஷ்மு? அந்த கஷ்மு பத்தி வாசிக்கும் 6:1 வந்தது இல்லையா? நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியனான யாரு கேஷமும், அந்த கஷ்மு ரெண்டுமே ஒண்ணுதான். கேஷமும் என்று சொல்லப்படுற அரபியன், அரபு ராஜாவுடைய பேர் தான் இங்க சொல்லப்படுற வசனையில சொல்லப்படுற கெஷ்மு. இந்த கெஷ்மு என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ஷவர், மழை. அரபு தேசத்துல பொதுவா என்ன இல்லை? மழை இல்லை. அதனால இந்த ராஜாவுக்கு கொடுத்த பேர் என்ன? இவன் வந்து ஆளுகை செய்தால் இந்த பூமியில மழை வந்து நல்ல வெளிச்சல் இருக்கிறது போல் இருக்கும் என்பதான ஒரு எண்ணத்தோடு அந்த பேரை கொடுத்துருக்காங்க, கஷ்முன்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். அவனும் சொல்லுகிறான். ஏன் பக்கத்தில் சூழ்ந்திருக்கிறது எல்லாமே வந்து ஈஸ்ட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து அரபு ஆட்கள். உன்னுடைய விஷயம் வந்து அவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது. ஆகையால் சீக்கிரமா வந்து நம்மோடு கூட நீர் வழக்காட வேண்டும், இது உண்மையா இல்லை என்று சம்பாஷிக்கலாம் வா என்று அழைக்கிறார்கள் நெகேமியாவை. நெகேமியா பதில் இப்ப சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான விஷயம் இங்க நீங்கள் உங்களுக்கு அடிப்படையாக தேவையா இருக்கிற விஷயம் அடங்கியிருக்கிறது. 8 அதற்கு நான் நெகேமியா, நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் என்னல்ல நடக்கவில்லை. எந்த தீர்க்கதரிசியும் இந்த எருசலேம்ல வந்து என்னை ராஜா ராஜா என்று கூறவில்லை. நானும் அந்த நோக்கத்திற்காக இந்த மதிலை கட்டுகிறதாக யாரிடத்திலும் சொல்லவும் இல்லை. நான் ராஜா என்று என் வாயிலிருந்து புறப்பட்டு வரவும் இல்லை. பொய்யை எப்படி கவனிக்கிறார், சோதிக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். நெகேமியா எடுத்த உடனே வந்த செய்திக்கு உணர்ச்சி பூர்வமாக அவர் ரியாக்ட் பண்ணவே இல்லை. நிருபம் வந்தனாலே இப்ப அந்த நிருபத்திற்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். கவனிங்கள் வசனம் 8. அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை. அவைகள் உம்முடைய என்ன வார்த்தை? மனோராஜ்யமே ஒளிய. ஏன்னா அது நம்ம பாசையில சொன்னாக்க இந்த மனோபிராந்தி, அது மன கற்பனை, உன் மனசு சரியில்லைன்றாரு. யாரு? நெகேமியா. மனோராஜ்யமே ஒளிய வேற அல்ல என்று சொல்லி அனுப்பினேன். உந்த கற்பனை, நீ உன் மண்டல கண்டது ஏன் ஏத்திக்கின்னு பேசி சொல்லி இருப்ப, அதெல்லாம் உண்மையா? பொய்யை வந்து நெகேமியா கிளீனா கண்டுபிடிக்கிறாரு. நீ சொல்றதெல்லாம் பொய், அது உன் மன கற்பனை, அந்த மாதிரி எல்லாம் இங்க ஒன்றும் ஆகல. ஆகியால் தான் யாருன்னா வந்து யாரை பத்தி என்ன சொன்னாக்கா ரியாக்ட் பண்ணக்கூடாது. நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? அது ஒரு மனப்பிராந்தி, அது ஒரு மனப்பைத்தியம். அது சொன்ன உடனே நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டிய கட்டாயமே கிடையாது. கட்டாயம் இருக்கா? நேரம் திருடன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, எடுத்தோட ரியாக்ட் பண்ணிடணுமா? என்னை பத்தி எப்படியாப்பட்ட ஒரு தப்பான கருத்து பரவிடுமே என்று சொல்லி நாம் ரியாக்ட் பண்ணுமா? அல்லது அந்த ஒரு கருத்துக்கு பதில் கொடுக்காமல் இருக்கணுமா? அற்புதமான ஒரு கான்ஸ்டபிள் என்று சொல்ல போற ஒரு கமெண்ட்ரி வாசித்தேன். அவர் கொடுத்தார பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், எனக்கு ரொம்ப டச் ஆச்சு அது. When a Christian maintain his character, his God will maintain his reputation. விசுவாசி எப்போ விசுவாச வாழ்க்கையிலே கவனமுள்ளவனா இருப்பானோ அந்த விசுவாசுடைய கௌரவத்தை குறித்து கர்த்தர் கவனமுள்ளவராக இருப்பார். நீங்களும் நானும் கர்த்தருடைய விசுவாசத்தின் பாதையில் ரொம்ப ஜாக்கிரதையா போய் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ரெப்யூட்டேஷன், நம்முடைய பேரை கெடுக்கத்தக்கதாக எந்த குற்றம் சாட்டுதல் வந்தாலும் அது யார் ஹேண்டில் பண்ணுவாரு? அத்தை செக்யூரா பார்க்கறது நம்முடைய கர்த்தர். ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. When a Christian maintain his character, mean faithful walk, his God will maintain his reputation. அதனால யார் நான் ஏதாச்சும் சொன்ன ஒன்று அப்படியா இப்படியான கூச்சல் போடுற வேலையே வேண்டாம். அந்த விஷயத்துக்கு தலை போட்டு என் இருதயத்தை நான் கெடுத்துக்கிறதுக்கோ தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு எனக்கு மனம் இல்லை, எனக்கு விசேஷமான வேலை இருக்குது, அது ஒன்றுத்துக்கு உதவாதது அது என்று அந்த பக்கம் திசை திருப்பவே கூடாது. நடக்காதத நடந்தது போலவே நீங்கள் நடப்பிச்சு காட்டிடுறீங்க. அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு பாவம்.
பொய்க்கு நான் என்னத்துக்கு ரியாக்ட் பண்ண? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயேசுநாதர் தேவகுமாரனே ஆனால் இறங்கி வாருன்னாங்க. அந்த பொய்க்கு இவனுங்க ஆண்டவர் பதில் கொடுக்கணுமா? பொய்க்கு நான் என்னத்துக்கு ரியாக்ட் பண்ணும்? நீங்க என்னத்துக்கு ரியாக்ட் பண்ணும்? பேசினது பொய்யாச்சே. பொய் எங்கேருந்து வருது? பரத்துல இருந்தா, பாதாளத்துல இருந்தா? பரத்திலிருந்து வருகிற சத்தியத்திற்கு ரியாக்ட் பண்ணாத விசுவாசிகளே, பொய்க்கு கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவீங்க. நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. பொய் பித்தலாட்டத்திற்கு நீங்களும் நானும் பிரதிக்கிரியை நடப்பிக்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல. ஏன்? நமக்கு முக்கியத்துவமான ஊழியம் ஒன்று இருக்குது. இது கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்த விசுவாசத்தின் வாழ்க்கை. அத்தை பின்பற்ற போறது விட்டு பொய் பித்தலாட்ட பேசுற ஊரார் கதைகளுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து விசுவாசத்தை நடக்கிறதே ஆனால் நம்முடைய பேர் கெடுக்கத்தக்கதாக யார் என்ன சொன்னாலும் நம்முடைய பேர் கெடாமல் காப்பது நம்முடைய கர்த்தருடைய வேலை. அவர் அதை நிச்சயமா செய்வார். எவ்வளோ அழகா போத்திபாவுடைய மனைவி யோசேப் மீது குற்றம் சாட்டிட்டார். கவனித்தீர்களா? ஆதாரபூர்வமாக வஸ்திரத்தை வர கையில் வச்சுக்கினா, நீ கூட்டிகிட்டு வந்த யூதன் பண்ண காரியத்தை பாரு என்று அவன் புருஷன்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறான். போத்திபாவுடைய மனைவி. என்ன நடந்தது? பாவம், சிறையிலே போத்திபாவுடைய கீழே இருக்கிற அதிபதிகள், அதாவது பார்வோனுடைய அரண்மனையில் வேலை செய்கிறவர்கள் ஏதாவது விரோதமாக தப்பு செய்தால் அவர்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கிற அண்டர் கிரவுண்ட் ஜெயிலில் தூக்கின்னு பியூரோ போட்டுறாரு. காமன் ஜெயிலு கிடையாது அது. அரண்மனையில் யாரா தப்பு பண்ணாலும் ஆகியால் தான் பண பத்திரக்காரனும் போஜன தரணும் ரெண்டு பேரும் எங்கே இருந்தாங்க? போத்திபாவுடைய சிறையிலே. போத்திபாவுடைய கீழே இருக்கிற அவனுடைய அண்டர் கிரவுண்டோட கட்டிடத்துக்கு கீழே இருக்கிற சிறையிலே இந்த ராஜாவோடு கூட, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் என்று சொல்லலாம், ராஜாவோட கூட வேலை செய்கிற ஆட்கள், போர் வீரர்கள் ஏதாவது தப்பு செஞ்சு மாட்டிக்கினாக்கா அவங்களை விசாரித்து அவங்க நியாய தீர்ப்பு கொடுக்கும் வரைக்கும் எங்கே வைக்கணும்? அரண்மனையில் போத்திபாவோட கீழே இருக்கிற சிறையில் வைக்க வேண்டும். அந்த சிறையில் யாரை வச்சாரு? போத்திபா யோசேப்பை வைத்தார். ஆனால் நீங்கள் 39ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அங்கே படுற வார்த்தைகள்லாம் தெரியுமா? தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. என்ன குற்றஞ்சாட்டுனாலும் காதிலே போட்டுக்கூடாது. கொடுக்குறது யாரு? கர்த்தர். தூக்குனார் பாருங்க. அவங்க போத்திபாவுடைய பாதத்தின் கீழே இருக்கிற யோசேப்பை பார்வோனுடைய தலைக்கு மேலே வைத்தார். அதான் அங்கே இருக்கிற அற்புதமான ஒரு வெளிப்பாடு. இப்போ யோசேப்பா அந்த ஸ்திரீயை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த ஸ்திரீ பண்ண பொய்யான விஷயத்துக்கு நான் என்ன பண்ணும்? அவன் புருஷனுக்கே தெரிய வந்துருக்கும். அதுவே தன்னுடைய பாவத்தை நிமித்தமாக குற்றுணர்வு வாழ்ந்துருக்கும். யோசேப்பு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டல. அவருக்கு வேறு இன்ட்ரெஸ்ட் என்னது? 7 வருஷம் உபத்திரமும் 7 வருஷம் தஞ்சமுமான 7 வருஷத்துடைய கவனம் அவருக்கு. அதான் பரத்திலிருந்து வருகிற விஷயத்திற்கு நீங்கள் நானும் மைண்டு செலுத்தணுமே தவிர பாதாளத்திலிருந்து வருகிற எந்த விஷயத்திற்கும் காது போடவே கூடாது. அதனால் வீட்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணாக்கா, பாதாளத்திலிருந்து வருகிற தகவல் வச்சு பண்ணுறீங்களா, பரத்திலிருந்து வச்ச தகவல் வச்சு பண்ணுறீங்களான்னு பாருங்கள். எங்கே என்னோட நாமத்தினால் 2-3 பேர் கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று இயேசுநாதர் எப்போ சொல்கிறாரு? 17 அதிகாரத்தில். ஒரு விஷயத்தை நியாய விசாரணை செய்யத்தக்கதாக நீங்கள் வீட்டில் 3 பேர் கூடாலும் சரி, சபையில் 3 பேர் கூடாலும் சரி, அவர் நாமத்தினால் கூட இருந்தால் கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஏன்? விசாரணை சரியா இருந்தால் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு. ஆனால் பாதாளத்திலிருந்து ஏதாவது வந்துச்சுனாக்கா அதோடைய விளைவுகள் நாம தான் அனுபவிக்கணும். வி பிகம் அப்நார்மல், இம்பர்சனல். பாதாளத்தில் வருகிற பொய்க்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணி பாருங்களேன், நீங்கள் உங்களுடைய மனுஷத்துவத்தையே எழுந்துருவீங்க. காமனாக இருக்கிற, நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷ சுபாவமே உங்களை விட்டு போயிடும். சமாதான கெட்டவர்களை சுற்றி திரிவீர்கள். சந்தோஷத்தை எழுந்துருவீங்க, அமைதியை எழுந்துருவீங்க. ஏன்? பாதாளத்தில் வந்த விஷயத்தை தலையில் போட்டுன்னு சுற்றின்னு திரிவதுனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மெசேஜ் முடிஞ்சிச்சு அவங்களது, அமிச்ச செய்திகள். இப்போ மெசேஜ் இல்லை, மெசஞ்சர்ஸ். இப்போ ஆட்களை அனுப்புகிறார்கள். செய்தி அவர்கள் அனுப்பவில்லை, ஆட்களை அனுப்பினார்கள். எந்த ஆட்கள் தெரியுமா? சாதாரணமான ஆட்களை அனுப்பவில்லை. யூதர்களுக்குள்ளாக தீர்க்கதரிசிகளாக இருந்த ஆட்களை அவர்கள் வசப்படுத்தி கொண்டு நெகேமியாவே நம்பின உண்மையான ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்களை அவர்கள் பணத்தை கொடுத்து தப்பாக இப்போ தீர்க்க தரிசனத்தை சொல்ல வைக்கிறார்கள். ஓ, இது கொஞ்சம் கூட டேஞ்சர். இது அதான் தான் உலகத்தான பார்க்கலும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க ரொம்ப டேஞ்சர். அவனுக்கு பேசுகிற பொய் பித்தலாட்டங்கள் நெகேமியா ஈஸியாக கண்டுபிடிக்கிறாரு. கவனிங்கள். 6ஆம் அதிகாரம் வசனம் 10. மகதாபேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமேயா. செமேயா என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா? ஷிமாயா, ஷிமா. ஹியர் ஓ இஸ்ரேல், ஹியர் ஷிமா. இஸ்ரவேலே கேள். கேட்கிறதுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஷிமாயா, யாவே, யா, கர்த்தர் கேட்கிறவர் என்பதான பேருடையவன் இந்த ஒரு ஊழியக்காரன். இவன் ஆசாரிய கூட்டத்தில் இருக்கிறது போல தெரியுது எனக்கு. ஏன்னா தேவாலயத்தை பற்றி பேசுகிறான். ஆசாரியன் மாத்திரமல்ல, இவன் லேவியன் மாத்திரமல்ல, இவன் தீர்க்கதரிசி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவன். இவனை பற்றி கொஞ்சம் கவனிக்க வேண்டிய. இப்போ செமையா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அதாவது அவன் வீட்டிலிருந்து வெளியே வரல. யாருன்னு பார்த்தாக்கா நெகேமியா கூட ரொம்ப சுப்பீரியராக வேலை செய்கிற ஆள். அவர் கூட 150 பேர் மேலே யூதர்கள் உட்கார்றாங்க, அதிபதிகள். அதை ஒருத்தான் அவன் ரொம்ப ட்ரஸ்ட்வர்தி பர்சன் நம்பின்னு இருக்கிறாரு. யாரு? நெகேமியா. யார? இந்த செமேயா என்று சொல்லப்படுகிற ஆளை.
அவன் பார்த்தா இவருடைய மீட்டிங்கே வரல. என்னன்னு பார்த்தா வீட்டில் கதவு பூட்டி கொண்டு ஒளிஞ்சின்னு இருக்கிறான். இந்த செய்தி நெகமியாவுக்கு போகுது. இவன் ஏன் கதவு பூட்டின்னு ஒளிஞ்சின்னு இருக்கிறான் எருசலேமுக்குள்ளாக என்று விசாரணை செய்வதற்காக போறாரு. கவனிங்கள் அவன் சொல்ற வார்த்தை. போனேன், அப்பொழுது அவன், யார், செமையா, நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். யார சொல்லி கொண்டிருக்கிறான் உம்மை கொன்று போட வருவார்கள் என்று? சன்பலாத், கஷ்மு, தொபியா என்று சொல்லப்பட்ட ஆட்கள் ஓனோவில் கூப்பிட்டாங்க பாருங்க. அந்த ஆட்கள் உம்மை கொல்வதற்காக ராத்திரி நேரத்தில் வருகிறார்கள். எதற்காக ராத்திரி நேரத்தில் வராங்க? உன்னை என்ன போடல, கேட்டு போடல, ஆனா லிண்டெல்லாம் போட்டாங்க, வாசற்படியில் போட்டிருக்கிறாங்க, ஆனா கேட்டு கதுங்க ஒன்றும் போடல. ஆகையால் அவர்கள் உள்ள கண்டிப்பா வருவார்கள். அதனால தான் மேல வசனம் 2 அந்த வார்த்தை சொல்லப்படுது இல்லையா, கதவு போடலன்ட்டு. தமிழ்ல 2, இங்கிலீஷ்ல 1 வரும். நான் வாசல்களுக்கு இன்னும் எதை போடல, கதவு போடாதிருக்கையில். அதான் மேட்றாங்க. ஏன் தகவல் கொடுத்தாரு? இவன் கொடுக்குற பொய்யான தகவல் கவனிக்க வேண்டும். அது அவர்கள் வருவார்கள், வந்து உன்னை கொல்லுவார்கள். இது பரத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறான் நெகமியாவுக்கு. நெகமியாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஆண்டவர் இப்படி சொல்றாரா? எங்க போய் ஓடி போய் ஒளி? தேவனுடைய வீடாகிய பொதுவான ஆட்கள் போக முடியாது. எது வரைக்கும் ஒருவன் போகலாம்? தேவாலயத்துக்கு முந்தி இருக்கிற பலி செலுத்துகிற அந்த பலிபீடத்திற்கிட்ட தான் போக முடியும் எந்த யூதனும். பலிபீடத்தை தாண்டி தேவாலயத்திற்குள்ள பொதுவான யூதர்கள் உள்ள நுழைய வாய்ப்பு இல்லை. அவன் பரிசுத்த ஸ்தலத்துல கூப்பிட்டுக்கிறானா இல்ல அதி பரிசுத்த ஸ்தலத்துல கூப்பிட்டுக்கிறானான்னு தெரியல. ஆக மொத்தத்துல வாரும், நீரும் நானும் ஓடிப்பி தேவாலயத்துக்குள்ள ஒளிஞ்சு கொள்ளலாம், இன்னைக்கு நைட்டு உண்மை கொள்வதற்காக ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உண்மை குறித்து எனக்கு கொடுத்த வெளிப்பாடு. ஆக பயந்து உள்ள ஒளிஞ்சு இருக்கிற வீட்டில் என்று நெகமியாக்கு செய்தியை கொடுக்குறா. அப்படி நெகமியா பதில கவனிங்கள். 11, அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்ன மீனிங்க? இவ்வளோ நான் பேசியிருக்கிறேன். நெகமியா சொன்ன வார்த்தைக்கு பதில் இப்போ நீங்கள் தான் சொல்லணும். என்னை போல மனிதன் ஓடி போவானோ? ஓடிப்பி ஒளியலாமா என்னை போல மனிதன்? கர்த்தர் சொன்னதாக நீ தீர்க்க தரிசனமா சொல்லினுங்கிறியே, ஓடிப்பி ஒழிஞ்சுக்கலாம் எங்க தேவாலயத்தில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவாலயத்தில் நமக்கு அனுமதி இல்லை. இவர் யூதனா இருந்தால் யாரு? நெகமியா. அவன் போகலாம், ஆனால் இவர் கூப்பிட்டுங்கிறார் எங்க? பரிசுத்த ஸ்தலத்திற்கு. அங்கே எனக்கு அனுமதி இல்லை, லேவியர்கள் தான் போகணும். அப்பயும் அவருக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. லேவியர்கள் ஆசாரியர்கள் போக வேண்டிய இடத்துல இவன் நம்மள கூப்பிடுறானே. கேட்குற கேள்வி, என்னை போல் ஆள் போய் ஒளியலாமா? என்ன மாதிரி ஆள் இவர் என்ன மாதிரி ஆள்? நான் போய் ஒளியலாமான்னு கேட்குறாரு. ஆக்சுவலி யார் ஒளியணும்? அவனுங்கனால எருசலேமுக்குள்ள நுழைந்து யுத்தம் பண்ண முடியாம கர்த்தர் அவங்களுடைய ஆலோசனை வியர்த்தமாக்கினார் 4ஆம் அதிகாரத்தில். ஆகையால் தான் எருசலேமில் போனால் ஆண்டவர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுறது தெரிஞ்சிருந்தால் தான் அவங்க எங்கே கூப்பிட்டுக்கிறாங்க? அங்கே இருக்கிற விக்கிரகத்தோடைய வல்லமை வச்சு அடிக்கலாம் எங்க ஓனோ என்பதன் இடத்துக்கு. இவன் நான் சொல்லினுக்கிறான், அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கின்னு இந்த ஊழியக்காரன் சொல்கிற ஆள் நைட்டில் வந்து உன்னை அட்டாக் பண்ணுறதுக்காக அவன் காத்துட்டு இருக்கான். நீ இன்னும் கதவு போடல, கதவெல்லாம் திறந்துருக்குது 10 இடத்துல, நைட்டில் கண்டிப்பாக அவங்க கொன்றுவாங்க என்பதான செய்தியை இவன் சொல்லின்னு இருக்கிறான். நெகமியா சொல்கிற வார்த்தை, ஓடிப்பின ஒளியலாமா? என்ன மாதிரி ஆள் ஓடிப்பி ஒளியலாமா? என்ன மாதிரி ஆள் இவர்? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். இயேசுநாதர் யாரு? நல்ல மேய்ப்பன். அவருடைய அப்போஸ்தலர்கள் யாரு? நல்ல மேய்ப்பர்கள். ஆகையால் தான் அவர் எல்லோரும் இரத்த சாட்சிகளானார்கள். ஆகையால் நான் நல்ல மேய்ப்பனாக இருந்தால் என்ன பண்ணோம்? இயேசுநாதர் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்படும் பொழுது யூதர்களுக்கு அரெஸ்ட் பண்ண முடியாத வந்த ஆட்கள்கிட்ட இயேசு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு நான் தானே வேணும், இவங்க எல்லாரும் விட்டுரு. நெகமியா சொல்ற வார்த்தை, என்னை நம்பி கர்த்தர் இப்படியாப்பட்ட மதிலை கொடுத்து என்னை நம்பி ஆயிரக்கணக்கான ஸ்திரீகளும் பிள்ளைகளும் புருஷர்களும் வேலை செஞ்சுன்னு இருக்கிறான். நம்ம 2 பேர் உயிரை மாத்திரம் காப்பாற்றுற அளவுக்கு நான் மட்டமானோனா? நான் என்ன மாதிரி ஆள் போகலாமா? அந்த டிக்னிட்டி, அந்த ஸ்டாண்டர்டை கவனித்திருக்கலாம். பஞ்சம் சொல்லுவாங்க அந்த வார்த்தை. ஒருத்தர் அந்த ஆளை தாண்டி உள்ள வர முடியாது. அந்த ஆள்கிட்ட அதிகாரமும் அந்த ஆள்கிட்ட வல்லமையும் அந்த ஆள்கிட்ட வெப்பன்ஸை வச்சா பெஞ்சம்ன்ற இந்த மிலிட்ரி ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவனை தாண்டி யாரும் உள்ள வர முடியாது. ஞாபகம் இருக்குதா? 19ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் பவுலோடு கூட இருந்த உடன் ஊழியக்காரர்களை வந்து கொண்டு போயிடறாங்க கொள்றதுக்காக ஜட்ஜ்மெண்ட் சீட்டில். பவுல் போறாரு, விசுவாசிங்க உள்ள அவரை. ஆக்சுவலாக அவனுக்கு தெரியுங்கிறது என்ன? கூடுகிற உடன் ஊழியக்காரில் கூண்டு போயிட்டு இருக்கிறாங்க. விடுங்க, அந்த சப்ஜெக்டை போய் தான் 2 தீமோத்தி 1ஆம் இடத்துல பவுல் பேசுவார். எங்கள் உயிர் போயிடுச்சு, நாங்கள் நினச்சோம், உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஒட்டுமொத்த ஆட்களும் கூடி வந்துட்டாங்க. ஆர்டிமஸ் டயானா இஸ் தி கிரேட் அப்படி என்று அவங்களுடைய அந்த பெண் கடவுளை பற்றி தொழுது கொள்கிற ஆட்கள், முக்கியமாக வியாபாரிகள் எல்லோரும் கூடி வந்துட்டார்கள். பவுல் போறன்றாரு. உள்ள விசுவாசிகள், நீர் போனால் கண்டிப்பாக ஜனங்களை ஒரு லிஞ்சியூ மெதிச்சு கொல்லப்படுவீர், மாவில் லிஞ்சியூ வெறித்தனமாகறானுங்க வெளியில் இருக்கிற ஆட்கள். அதனால் கெட்டியாக பிடிச்சின்னு பவுலை கீழே வச்சாங்க. நான் ஆண்டவர் கிருபையில கொண்டு போகப்பட்ட உடன் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய தெய்வத்தில் எதுவுமே ஆகாமல், அது ரொம்ப அற்புதமான சம்பவம். வந்தவன போல் அவங்கள போய் கட்டி அணைக்கிறார். ஆக்சுவலி நான் போகணுமா இருந்துச்சு இவங்க உள்ள என்ன. ஆனால் பவுல் போயிருந்தாக்கா விசாரணை ஆகாமலே இவரை தாக்கிட்டு இருப்பாங்க. அதனால விடல.
ஆகிய அதே எபேசு பட்டணத்தில் வந்து காப்பர் ஸ்மித் என்று சொல்லப்படுகிற அலெக்சாண்டர்கிட்ட எச்சரிக்கையாருன்னு சொல்லிட்டு திமோத்திக்கு யார் வான் பண்ணுறது? பவுல். வசனம் 11. அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். வசனம் 12 கடைசியா, தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும். யார் அனுப்பல? செமாயா. கரெக்டா அப்சர்வ் பண்றார். யாரு? நெகேமியா. இவன் என்ன பேர்ல வந்திருக்கிறான்? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. அதாவது இந்த ஊழியக்காரங்க கர்த்தரை பேர் எடுத்தாலே அவங்க சேனல் நீங்க பார்க்க கூடாது. கண்ட பேசுறாரு. 12. தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால். என்னத்தை கொடுத்துருக்காங்க? அதனால தான் இந்த பண மயக்கம் உள்ள ஊழியக்காரங்களுடைய டார்கெட்டை மணி. அவன் தீர்க்கதரிசிங்க. அவன் கீழே சொல்ற கவனிகள், நான் முடிச்சிடாது. தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த என்ன வார்த்தை? தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். அப்பா, அதற்கு புரியுது. அடப்பாவி, என் விரோதி கிடந்து பணத்தை வாங்கிக்கின்னு இந்த ஒரு பொய்யான தீர்க்க பாருங்க, கர்த்தர் சொன்னதாக கர்த்தரோட பேர் எடுத்து பொய்யான தீர்க்க தரிசனத்தை பணத்தை வாங்கி பண்ணியிருக்கான். இவன் அப்பா மாத்திரம் இப்ப இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் காரணமே வந்து ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? பணம் தான். பணம் தான். நீ பரலோகத்துக்கு போயிருந்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் கொண்டு போய் நிற்கிறது ஆஃபரிங். பணம். டார்கெட் இஸ் பணம். அறிந்து கொண்டேன். எப்படியா இருக்கு வெளிப்பாடு வந்துச்சு? எப்படியா இருக்கு அந்த அறிவு வந்துச்சு? நெகேமியா சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. நெகேமியா எப்போதும் உணர்ச்சி வசப்பட்டு ஈடுபடுற ஆளே கிடையாது. நம்மள மாதிரி ஏதாவது தப்பான செய்தி வந்தோடனே எக்ஸாமினிங், ரொம்ப எக்ஸாமின் பண்றாரு. ஆகையால் தான் நல்ல தலைவரை பற்றி இந்த இடத்துல சங்கீதம் 1 வச்சு பேசும்போது சொல்லியிருக்கிறேன். நல்ல தலைவன் எந்த காரணத்தை கொண்டோ விஷயத்தை மனதில் இருக்கிறதை இருத்து சுலபமாக அனுப்ப மாட்டான். இங்கே வச்சு தான் யோசிச்சே இருப்பான். இங்கே போயிடுச்சுன்னா இமோஷனல் அட்டாக் ஆகிடும், செயல்பாட்டில் இறங்கிடும். ஆனால் இங்கே இருக்கும் வரைக்கும் இன்டரோகேஷன், சிபிஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் இங்கே தான் இருக்கும். அதனால இங்கே குருனுக்கு வந்து எந்த ஒரு துஷ்டனையும் எந்த ஒரு கைதியும் அடிக்கும் போது அவனுக்கு இறக்கமே வராது. ஏன்னா அவங்களுக்கு நாலேஜெல்லாம் இங்கே தான் இருக்கும். அவங்களுக்கு இங்கே போகவே போகாது. பார்க்குற நம்மளும் தான் ஐயோன் ஆகிடும். ஏன்னா அவனோட மைண்டு ஃபுல்லாக இங்கே தான் ஒர்க் ஆகினே இருக்கும் அவங்களுக்கு. ஆகையால் தான் நாமும் உலகத்துடைய விஷயங்கள் வரும்பொழுது தூக்கி இங்கே வச்சிடக்கூடாது, இங்கே வச்சு நன்றாக ஆராய வேண்டும். கர்த்தர் இப்படியாப்பட்ட விசுவாசி வர ஊழியக்காரனுக்கு இல்லைங்க, இப்படியாப்பட்ட விசுவாசிக்கு தெளிந்த வெளிப்பாடு கொடுப்பார். இது எங்கேருந்து வந்திருக்கலாம் என்று ஆராயணும், யோசிக்கணும். எங்கேருந்து வந்துச்சு இது? நெகேமியாக்கு தெளிவாக புரிஞ்சுது. அட பாவி, உன்னை ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரன் மதிச்சு என் கூட வச்சேன் பாரு. அப்புறத்தான் இவனை புச்ச உடனே கூடுகிற மற்ற தீர்க்கதரிசிங்க எல்லாரையும் கேட்ச் பண்றாரு. எல்லாரும் இவனுங்கிட்ட கைக்கூலி வாங்கி ஊழியம் செய்கிறவனுங்க தான். அவனுங்க பணம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு போகுது? அதனால தான் பணாசை வானான்னு சொல்லிட்டு திமோத்திக்கு ரொம்ப வார்ன் பண்றாரு பவுல். பணத்தை மையமா வச்சு நீ ஊழியம் பண்ணினா யூ டாய். எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வசனம் 13. நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும். ஒருவேளை அவன் சொல்ற தீர்க்க தரிசன பொய்யான வார்த்தையை கேட்டு பயந்து நான் அப்படி பண்ணியிருந்தேன் என்னவா இருந்திருக்கின்றார் நெகேமியாங்க 13. அதான் என்னுடைய தலைப்பை இன்றைக்கு நான் சொல்லி வந்தது. லை லீட்ஸ் டு சின். பொய் பாவத்திட்டு கொண்டு போய் விடும். அங்க நன்றாக கவனிங்கள். நெகேமியா என்ன சொல்றாருன்னு, நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்கிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்கதாக அபகீர்த்திக்கும் முகாந்தரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைக்கூலி கொடுத்திருந்தார்கள். ஒருவேளை நெகேமியா அது பண்ணியிருந்தால், பயந்து அவன் பேச்சை கேட்டு அதுபடி செயல்பட்டிருந்தால், நெகேமியா சொல்ற வார்த்தை ரிப்ரோச், அபகீர்த்தி எனக்கு உண்டாயிருக்கும். ஒரு தலைவனா இருந்து இந்த மாதிரி பயந்து மக்கள்கிட்ட எனக்கு கர்த்தர் கொடுத்திருந்த அந்த மதிப்பு கனம் எல்லாமே எழுந்திருப்பேன். அது மாத்திரமல்ல கர்த்தரோட பார்வைக்கும் அது பாவமாக இருந்திருக்கும். ஆகையால் தான் பொய்க்கு நீங்கள் நான் எந்த விதத்திலும் செயல்பாடு காட்டக்கூடாது, அது பாவம். சொல்றாரு பாருங்க. பேசின பொய்யான தீர்க்கதரிசிக்கு மாத்திரம் காது கொடுத்து இதயத்தில் கொண்டு போய் பயந்து செயல்பட்டதே ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது பாவமாக இருந்திருக்கும். அப்படி நீங்களும் நான் எவ்வளவு பாவம் செய்யணும் தெரியுமா? பொய்யான தகவல் வச்சுக்கின்னு எவ்வளவு பாவம் செய்யணும் தெரியுமா? நெகேமியா அவ்வளவு நல்லா பார்த்தாரு. கவர்னருங்க, அவரு கவர்னர் கூட வச்சுக்கின்னு அவங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுத்தாருன்றது நான் போன வாரம் சொல்ல டைம் இல்லை எனக்கு. 5 அதிகாரத்துல எப்படியாப்பட்ட உணவுகளை உங்களுக்கு போட்டாரு தெரியுமா? கவர்னர்ன்றது அவர்கிட்ட இருக்கிற பணத்தை செலவு பண்ணாரு. அந்த மாதிரி அவருடைய ஒரு நல்ல லீடர்ன்றதை வந்து ஸ்தாபிச்சாரு. அவர்கிட்ட நல்லா சாப்பிட்டு இப்ப அவரை கொள்வதற்காக கர்த்தருடைய ஊழியத்தை நாசமாக்குறதுக்கு ஊழியக்காரனா இருக்கிறவன் வந்து கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தர் நாமத்தையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். சும்மா இந்த பணத்துக்காக. ஒரு ஏழை விசுவாசியை ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் பில்லியனர் மார்க் பண்ணி பேசணும் இங்கிலாந்துல. வாட் யூ ஹேவ்? உன்ட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டான். பெரிய கோடீஸ்வரன். சாதாரண விசுவாசி. ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங். ஏன் எனக்கு தெரியுமான்னா தெரியல நான். அப்புறம் அந்த விசுவாசி சொன்ன வார்த்தை, when I die I have nothing to lose. When you die you have to lose everything. We both must die. When I die I have nothing to lose. My death would be solace. என் மரணம் எனக்கு ஒரு சமாதானம். எனக்கு நான் எழுந்து போவதற்கு ஒண்ணுமே இல்லை பூமியில. But when you die you have to lose everything. அதான் விசுவாசோட பாதை பாருங்க. விசுவாசோட பாயிண்ட் எது தெரியுமா? ஃபேஸிங் டெத், மரணத்தை மீட் பண்றது.
உலகம் மரணத்தை பார்க்காதளவுக்கு எஸ்கேப் பார்க்குது, மரணம் விடாது. ஆனால் ஒரு விசுவாசி சந்திக்கிறது டெத். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுன்றது தான். ஏன்னா விசுவாசியை பிழை போட்டுருது நம்முடைய பரமபிதா. ஹல்லேலூயா. அவர் இருக்குதான் நம்மளை சாப்பிட வைக்கிறது. எங்கே போகாது, காசு தருவார். 14 ரொம்ப துக்கம் படுறாரு நெகேமியா. 14 கவனிகள். என் தேவனே, தேவன்கிட்ட பேசுறாரு. என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவாதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும், லேடி தீர்க்கதரிசிங்க, அது நொவாதியால் என்று சொல்ல போற லேடி தீர்க்கதரிசி, எல்லாம் கூட இருந்து அவர்கிட்ட சாப்பிட்டுங்க, ஊழியம் செய்கிறோங்க, கண்டுபிடிக்கிறார் எல்லாரையும், யாரெல்லாம் இந்த மாதிரி உன்ட்ட பணம் வாங்கியிருக்கிறாங்க என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ரொம்ப பேர் அப்படி இருக்கிறாங்க. என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். ஒருத்தர் 2 பேர் இல்ல, அநேக தீர்க்கதரிசிகள் அப்படியே இருக்கிறாங்க பணத்தை வாங்கி. ஆகையால் ஆண்டவரே, அவங்க செய்ய நீர் பார்த்து கொள்ளும். அதனால நான் அவங்களுக்கு போடுற சாப்பாடுல கட் பண்ண மாட்டேன். இவ்வளோ நீயே தகுறாரு பாருங்க. அவங்க அது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சாப்பாடு தராமக்கிறது, பேசாமக்கிறது, சபிக்கிறது, இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் கட் பண்ணிடுறது, அந்த வேலை நான் பண்ண மாட்டேன். நீர் அவர்களை பார்த்துக்கொள். நீர் எனக்கு செய்ய என்று சொன்ன அந்த விசுவாசத்தின் வாழ்க்கையில் நான் நடந்து கொண்டே போய் நிற்பேன். அவர்கள் நல்லவங்களும் கேட்டுங்களோ அதை நீர் ஹேண்டில் பண்ணிக்கும். அவனுடைய பொல்லாத காரியங்கள் என்ன தொடக்கூடாது, என்னுடைய நன்மையான காரியங்கள் அவர்களுக்கு தொடட்டும். ஆகையால் நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா கிறிஸ்துடைய போதனை தான் நடைமுறையில் நெகேமியோட வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆகையால் உலகத்தின் பொய்க்கு எந்த காரணத்தை கொண்டும் மனசு கொடுக்காது. உலகத்தின் பாதாளத்தில் வருகிற பொய் வார்த்தைகளுக்கு உங்கள் இருதயத்தை கொடுக்கக்கூடாது. அதற்கு நீங்கள் கவனம் செலுத்தாமல் உங்களுடைய கிறிஸ்தவ பாதையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நேராக போயினே இருக்கணும். அந்த கர்த்தர் கொடுத்த விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் கிருபியாக கொடுத்த நாட்களிலே நம்முடைய பாதையை அப்படி நடத்த வேண்டும். பொய்யை தியானிக்கிறதோ, பொய்யை யோசிக்கிறதோ எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் உங்கள் இருதயத்தில் இடத்தை கொடுக்கக்கூடாது. அப்படி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன ஆகுதுன்ட்டு. உங்கள் சமாதானம் கெட்டு உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய ஆழத்துவமே உங்களை விட்டு போயிடும். ஒரு மாதிரி நீங்களே வேற மாதிரி விகாரமாக மாறிடுவீங்க. என்ன பயந்துங்கிறாங்க, நாளைக்கு நாளே விட மோசமாக போயினாரு. நத்திங். பாதாளத்தின் பொய்கள் உள்ளத்தில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ மோசமாகவும் கேட்குறேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஔஷதம். அதை நம்ம உள்ளத்தில் வச்சுக்கணும். ஏன்னா விசுவாசியை பிழை போட்டுருது நம்முடைய பரமபிதா. ஹல்லேலூயா. As the deer panteth for the water, so my soul longeth after thee. You alone are my heart's desire, and I long to worship thee. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship thee. You alone. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship thee. You're my friend and you are my brother, even though you are a king. I love you more than any other, so much more than anything. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship thee. I want you more than gold or silver, only you can satisfy. You alone are the real joy giver and the apple of